ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான உளுந்து சட்னி செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான உளுந்து சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான உளுந்து சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து வறுக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்கும். ஒரே தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதும் ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் நான் இன்றைக்கி இந்த 1 டம்ளர் அளவு உளுந்து வந்து எடுத்துக்கிட்டேன், கருப்பு உளுந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கொல்லிலே வந்து விளைஞ்சது. போட்டு இது நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நல்லா எல்லாமே உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 போல் பூண்டு பற்கள், ஒரு 3 காஞ்ச மிளகா. ஸோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தள்ளி நின்று வந்து பண்ணுங்க, வெடிக்கும். ஸோ ஒரு வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா அந்த உளுந்து வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் கலர் வந்து மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சட்னி வந்து அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சதை சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரு ஹெல்த்தியான உளுந்து சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த உளுந்து சட்னியை உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.